செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் பலருக்கு யமகண்டம், திமுகவினருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் ஜெயக்குமார். செந்தில் பாலாஜி கைது. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது. இதனையடுத்து இங்கு வழக்கு விசாரணை பல கட்டங்களை கடந்த பிறகும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தியது, தொடர்ந்து கைதும் செய்தது. இந்நிலையில் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதனை மருத்துவர்கள் இருதய பகுதியில் 3 அடைப்பு இருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தப்பட்டது. மருத்துவமனையான காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு கடந்த வாரம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவரது உடல்நிலை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், செந்தில் பாலாஜி வாய் துறந்தால் திமுகவில் பல பேருக்கு யமகண்டம், முக்கால்வாசி பேர் ஜெயிலுக்கு போவாங்க என செந்தில் பாலாஜி உடல்நிலை நன்றாக வேண்டும், அப்போதுதான் அமலாக்கத்துறை விசாரணையில் எல்லாரையும் மாட்டி விடுவார். அனைவரும் ஜெயிலுக்கு போவார்கள், அதைதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜெயக்குமார் எக்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியானது அப்படின்னா கண்டிப்பாக திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகள்லாம் மாட்டும். அனைவரும் இருக்கிறவங்களும் முக்கால்வாசி பேர் ஜெயிலில் தான் இருப்பாங்க. அதையே தான் பார்த்திங்கன்னா அதிமுக எதிர்பார்த்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலை பார்த்திங்கன்னா இன்னும் நன்றாகவில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பொழுது நன்றாகும் அப்படின்ட்டு எந்த ஒரு தகவலும் வரல. நன்றாகி விட்டது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ட்ராப் அவுட் ஆகலாங்க. திமுகவோட ஆட்சி கலைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. திமுகவில் பல பேருக்கு யமகண்டம், முக்கால்வாசி பேருக்கு ஜெயில் போவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி உடல்நிலை நன்றாக வேண்டும் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி உடல்நிலை நல்லாகி வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக விசாரணைகள் நடத்துவாங்க. அந்த விசாரணைகளில் திமுகவின் முக்கிய புள்ளிகள் மாற்றப்படும். அப்படின்றதுனால இப்போ அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காருங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அதுக்கு செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியாகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.